இந்த அம்மாவுக்கு இது 2வது கல்யாணம் தானே? ஆமா சார், அதுக்கு என்ன இப்ப? அப்படின்னா இவங்க முதல் ஹஸ்பண்ட் எங்க? சார் அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான் மிஸ்டர். 2வது கல்யாணம் பண்ணணும்னா சட்டப்படி முதல் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். அக்கா ஒன்னும் அழாதீங்க. மேடம், உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? அழாத அழாத. உங்களை தான் கேக்குறேன். உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்க? சார், அவரு இவங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. எங்க இருக்காருன்னு கூட தெரியல. ஓடி போயிட்டாரா? நீங்க அவரை தேடலையா? போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? இந்த உண்மையை என்ன நினைச்சீங்க எல்லாரும்? இனி எங்கே நடக்கும் ಈ கல்யாணம்? நின்ற அம்மை எந்து பண்ணும் நோக்கலாம். சட்டத்துக்கு புறம்பா எதையும் அனுமதிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் கிளம்புங்க. கலக்கிட்டீங்க போங்க. சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம். எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. வணக்கம் மேடம். வாங்க மேடம். அந்த கவரை இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட கொடுங்க. சார் என்ன நடக்குது? சந்தோஷ், അവിടെ என்ன நடக்குது? எனக்கு ஒன்னும் புரியலையே. எங்க அம்மா அந்த கல்யாணத்தை நடத்த என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. தலைகீழ நின்னு வெள்ளம் குடிச்சாலும் அது நடக்காது. பாவம், உங்களுக்கு அந்த அளவுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு கணவன் தான் மனைவியை பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல தனியா இருந்தாலோ, இல்ல நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்தாலோ, அல்லது எங்க இருக்கான்னு தெரியாம காணாம போயிட்டாலோ, மனைவியே தனியா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டதா இந்த மாதிரி நோட்டீஸ் வாங்கிக்கலாம். அதன் பிறகு அந்த பொண்ணு தனக்கு விருப்பமானவனை தேர்ந்தெடுத்து தாராளமா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. நான் தான் கோர்ட்ல அப்ளை பண்ணி இந்த நோட்டீஸை வாங்கினேன். அதோட இவங்க ஹஸ்பண்ட் காணாம போனதுக்கான போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. சோ இந்த கல்யாணத்தை நீங்க சட்டப்படி தடுக்கவே முடியாது. லட்சுமிமா, உங்களை என்னவோ நினைச்சோம். இவ்வளவு பெரிய பிரச்சனைய ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணி இல்லாம பண்ணிட்டீங்க. பிரமாதம்மா. பின்ன இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் முன்கூட்டியே யோசிச்சு அட்வொகேட் ஷியாமலா மேம் கிட்ட பேசி சட்டபூர்வமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நோட்டீஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க எங்க அத்தை. அது மட்டும் இல்ல, சரவணா அண்ணாவை பத்தி அவங்க கம்பெனி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நல்லவர் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தையே முன்னின்று நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. பாத்தீங்களா, இதுதான் லக்ஷ்மிங்கிறது. அன்னைக்கு எலெக்ஷன் அப்போ யாரோ சொன்னாங்களே, லக்ஷ்மியால இந்த பதவியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. இன்னைக்கு என்னாச்சு பாத்தீங்களா? இதை விட பெரிய உதாரணம் லட்சுமிக்கு வேணுமா? ஷீ இஸ் கிரேட். பெண்ணினத்துக்கே பெருமை சேர்க்கறதுக்குன்னே பிறந்தவளாச்சே இவ. என்ன திருவேங்கடம், உன் மருமகளை நான் பாராட்டலாம்ல? ஆமா. லட்சுமிமா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே முக்கியமான காரணம் நீதாம்மா. உன் கையால நீயே தாலியை எடுத்து கொடுமா. நானா? வேண்டாங்க, வேற பெரியவங்களை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. இங்க பாரு லக்ஷ்மி, வயசுல பெரியவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மனசால உயர்ந்து நிக்கிறது நீ தான் லக்ஷ்மி. நீ தாலி எடுத்து கொடுக்கறது தான் சரியா இருக்கும். இல்ல அர்ச்சனா, நான் போய் எப்படி?
வேற யாரையாவது எடுத்து கொடுக்க சொல்லுங்க. என்னப்பா லக்ஷ்மி மேடம், உங்களை விட தகுதியானவங்க இங்க யாருமே இல்ல. அதனால தயங்காம வந்து எடுத்து கொடுங்க. வா லட்சுமி. வாங்க மேடம். இல்ல லட்சுமி அம்மா, இங்க இவ்வளவு பேர் சொல்றாங்க, ஏன் தயங்குறீங்க? தயங்காம போய் தாலி எடுத்து கொடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்களே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அத்தை, மனசால நல்லது நினைக்கிறவங்க நீங்க. நீங்க எது செஞ்சாலும் அது நல்லபடியா தான் நடக்கும். வாங்க அத்தை. ஆமாம்மா, எங்களுக்கு நல்லது நினைக்கிற நீங்க தான் இந்த தாலி எடுத்து கொடுக்கணும். ஆமாக்கா, நீங்க தான் எல்லாமே எனக்கு. வாங்க, ஒரு தாலி எடுத்து கொடுங்க. லக்ஷ்மி போ லக்ஷ்மி. ம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே தஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதமானம் பவதி சதா யத்புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானம் தனம் வசும் பகவத்ரநாமம் சததம் வர்ஷரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. நல்லா இருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். என்ன ரெண்டு பேரும் ரொம்ப இன்னசென்ட்டா அம்மாச்சியா லுக்கு விடுறீங்க. I'll kill you both. ஏதோ அன்னைக்கு எமர்ஜென்சினால பிரச்சனை நடந்து முடிஞ்ச கையோட நான் இமிடியேட்டா ஊருக்கு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன். இல்லன்னா நான் உங்க ரெண்டு பேரையும் நடந்ததை மறந்துட்டு நினைக்காதீங்க. ஓகே, இங்க இருக்கு. ஓகே, I'll never forget it. நீங்க என்னை இன்சல்ட் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுக்க போறேன். கொடுப்பேன். என் வீட்லயே இருந்துகிட்டு நான் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு எதிராவே பிளான் பண்றீங்களா? அது இல்லம்மா, லட்சுமி நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணுங்கிறதுனால தான். ப்ளீஸ் ஸ்டாப். வெயிட். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ரைட் ரைட். இனிமே உங்களுக்கு ப்ராப்பரான சாப்பாடு கிடையாது, புரியுதா? நீங்க இனிமே பட்டினி கிடந்து சாகணும். ராத்திரியில தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படணும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே உங்க ஆயுசு முழுக்க இதுதான். அப்பவாவது உங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம்.